ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்கள் மட்டும் இல்லாமல் ஒரு ஆன்மீக தாள்களையும் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ ஏப்ரல் மாதமானது பிறந்து சூப்பராக நடக்குது. ஏப்ரல் மாதத்தில் கிரகங்களுடைய தாக்கங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை இன்றைக்கி இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ ரிஷப ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ ரிஷப ராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. பொதுவாக நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே கிரகங்கள் தான். கிரகங்கள் எப்பயுமே ஒரே மாதிரியே பயணம் செய்யாது. ஒரு நாள் அதிர்ஷ்டம் தர மாதிரி இருக்கும், ஒரு நாள் ஆபத்து தர மாதிரி இருக்கும். ஸோ கிரகங்கள் எப்படி பயணம் செய்தோ அதை பொறுத்து தான் நம்ம ராசிக்கு பலன்கள் கிடைக்கும். அதை நாம் புரிஞ்சு அக்செப்ட் பண்ணி அதற்கேற்ப நாம் நடந்துக்கிட்டாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிவன்மலை ஆண்டவர் உத்தரப்பெட்டியில் உத்தரப்பொருள் சமுதாயத்தில் தாக்கங்களை ஏற்படுத்தும். அது எப்படி தாக்கங்களை ஏற்படுத்துமோ அது போல தான் கிரகங்களும் தாக்கங்களை ஏற்படுத்தும். அதை நாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் பிளான் பண்ணி செயல்படும் போது பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். ஸோ இப்போ ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். உங்களுக்கான பலனை முழுமையாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு பலன் பெறுங்க. அதோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பரிகாரமாக இந்த மாதம் முதல் நாளே ஒன்று செஞ்சுருக்கணும். அது செய்தால் இந்த மாதம் முழுக்க பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது. ஸோ அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். முதல்ல பணவரவை அதிகரிக்கக்கூடிய அந்த பரிகாரத்தை சொல்கிறேன். முதல்ல பரிகாரத்தை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். பணம் சேர மாதத்தில் முதல் நாள் செய்ய வேண்டிய முக்கிய பரிகாரம் இது. தெளிவாக பாருங்கள். வேலை செய்பவர்களுக்கு மாதத்தில் ஒரு நாள் சம்பளம் வரும். தொழில் செய்பவர்களுக்கு கடை வைத்து வியாபாரம் செய்பவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் வருமானம் இருக்கும். நீங்கள் என்ன செய்தாலும் சரி, உங்களுடைய வீட்டில் தினம் தினம் பணத்திற்கு பஞ்சம் இருக்கக்கூடாது. வருமானம் ஏதாவது ஒரு வகையில் வீட்டுக்குள்ளே வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைத்து மாதத்தின் முதல் நாள் இந்த பரிகாரத்தை மட்டும் செய்து பாருங்கள். இந்த மாதம் முழுவதும் நீங்கள் செல்வந்தர்களாக வாழலாம். ஸோ ஆங்கில மாதம் பிறந்து இப்போ கொஞ்ச நாள் தான் இருக்குது. அதனால் இப்போ இந்த பரிகாரம் செய்திங்கன்னா ஓகேவா இருக்கும். மாதத்துடைய முதல் நாள் நீங்கள் செய்ய முடியலே வருத்தப்படாமல் இப்போ செய்திடுங்க. வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அதிகாலை வேளையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்து விடுங்க. நிலைவாசலில் கோலம் போட்டு விடுங்க. பிறகு நீங்கள் பட்டையை எடுத்துக்கொள்ளுங்க. அதாவது நிலைவாசலில் கோலம் போட்டதுக்கு பிறகு வீட்டில் பட்டையை எடுத்துக்கொள்ளுங்க. நம்மளுடைய எல்லார் வீட்டு சமையலறையிலையும் இந்த பட்டை இருக்கும். அதை எடுத்து நன்றாக பொடி செய்து கொள்ளுங்க. எடுத்துக்கிட்ட பட்டையை சின்ன சின்ன துண்டுகளாக உடைத்து மிக்சி ஜாரில் போட்டு அரைத்தா பட்டைப்பொடி உங்களுக்கு கிடைத்துவிடும். பிரியாணிக்கு நாம் போடக்கூடிய பட்டையை தான் அரைக்க சொல்கிறேன். நிலைவாசலுக்கு வெளியே செல்லுங்க. வீட்டுக்கு உள்ளே பார்த்தவாறு நின்று கொள்ளுங்க. ரூபாய் நோட்டை எடுத்துக்கொள்ளுங்க. 500 ரூபாய் நோட்டாக இருந்தால் ரொம்ப நல்லது. கையில் 500 ரூபாய் இல்லை என்பவர்கள் 100 ரூபாய் 200 ரூபாய் நோட்டை வைத்து இந்த பரிகாரத்தை செய்யலாம், தப்பு கிடையாது. அதுவும் இல்லை அப்படிங்கிறவங்க 10 ரூபாய் நோட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம், தவறு கிடையாது. அந்த ரூபாய் நோட்டின் மேலே இந்த பட்டைப்பொடியை அரை ஸ்பூன் வச்சுக்கிட்டு அப்படியே மனதார வேண்டிக் கொள்ளுங்க. இந்த மாதம் முழுவதும் எனக்கு வருமானம் இருக்குது, நான் செல்வந்தர்களாக வாழ்வேன், தின தினம் பணமழையில் நினைவேன், அந்த மாதிரி பாசிட்டிவாக நினைத்து நிலைவாசலுக்கு வெளியிலிருந்து வீட்டுக்குள்ளே பார்த்தவாறு நின்று இந்த பொடியை அப்படியே ஊதிவிடுங்க. பொடி நிலைவாசலுக்கு உள்பக்கம் பரவிவிடும். அவ்வளவுதான். வீட்டுக்குள்ளே விட்டு உங்களுடைய அன்றாட வேலையை தொடங்கலாம். அந்த பணத்தை மடித்து பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. செலவு பண்ண பயன்படுத்திக்கோங்க. இந்த பட்டைப்பொடி பறந்து எப்படி உங்கள் வீட்டுக்குள் வந்ததோ அது போல் பணம் உங்கள் வீட்டுக்குள்ளே தினம் தினம் இந்த பரிகாரத்தினால வரும். இது தாங்க பரிகாரம். மாதத்தில் முதல் நாள் நீங்கள் நம்பிக்கையோடு இதை செய்தால் நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும். நம்பிக்கை இல்லாமல் செய்யாதீங்க, நிச்சயம் அதற்கான பலன் கிடைக்காது என்பது குறிப்பிடப்படுது. வீட்டில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்க ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமென்றாலும் இதை செய்யலாம். கணவருக்காக மனைவி செய்யலாம், இல்லை கணவர் தனக்காகவே தானே செய்து கொள்ளலாம். அது உங்களுடைய விருப்பம். ஸோ மாதம் முழுவதும் பணமழையில் நனைய இந்த பரிகாரம் நிச்சயம் கை கொடுக்கும். அதனால் ரிஷப ராசிக்காரங்க நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்திடுங்க. இதில் ஒரு முக்கிய இது என்னென்னா நம்பிக்கை தான். நம்பிக்கையோட அடிப்படையில் செய்யும்போது தான் பரிகாரம் பலிக்கும். அதனால் நம்பிக்கையோட அடிப்படையில் பரிகாரத்தை செய்திடுங்க.
ஸோ இப்போ உங்கள் ராசிக்கு கிரக நிலைகளுடைய தாக்கங்களால் என்ன பலன் கிடைக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். ரிஷப ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் முன்கோபத்தால் தான் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் வராமல் இருக்க முன் கோபத்தை குறைத்து கொள்ளணும் என்பது உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. வருவதற்கு நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரச்சனை இருக்குது. ஆனால் வரக்கூடிய பிரச்சனையை சமாளிப்பதற்கு உங்களுடைய புத்தி கூர்மையை பயன்படுத்துங்க. உங்களுடைய நல்ல வேலை, நல்ல நண்பர்கள், நல்ல வியாபார சம்மந்தப்பட்ட விஷயங்களை கூட இழக்கக்கூடிய சூழ்நிலை வரலாம். அதுக்காக தான் ரொம்ப கவனமாக இருங்கங்கிறத சொல்கிறேன். எந்த இடத்தில் கோபப்பட்டு பேசினா நல்லது, எந்த இடத்துல கோபப்படக்கூடாது அப்படிங்கிறத அறிந்து தெரிந்து செயல்படுங்க. நிதானமாக இருந்தால் மட்டும் இனி வரக்கூடிய நாட்கள் இனி நாளாக அமையும். நிதானமாக இல்லைன்னா ஒவ்வொரு நாளும் போர் தான். ஸோ போர் வேணுமா இல்லை நிதானமாக இருக்கணுமா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ நிதானமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி நடந்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவை கொடுக்கும். அதனால் நிதானமாக இருக்க முயற்சி பண்ணுங்க. பொதுவாகவே உங்களுக்கு இதுதான் பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ டீப்பாக உங்களுக்கான பலனை ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்ப்பீங்க. ஸோ ரிஷப ராசியில் பிறந்தவங்க அன்பர்கள் நீங்கள் பயணங்களை அடிக்கடி மேற்கொள்வதில் அதிக ஆர்வம் காட்டுவீங்க. ஆக்சுவலி அதிக ஆர்வம் காட்டுவது இந்த டைம் ஓகே தான். ஸோ அதனால் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆக வாய்ப்பு இருக்குது. அதோடு இலக்கிய பிரியர்களாக விளங்கக்கூடிய நீங்கள் இசை, கவிதை, நடனம், பாடல் போன்றவற்றில் தனித்திறமையும் ஆர்வமும் கொண்டவர்களாக விளங்குவீங்க. ஸோ அதில் இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தால் போதாது, இப்போ அதை கற்றுக்க நீங்கள் அதிக முயற்சி பண்ணணும். அப்படி நீங்கள் அதிக முயற்சி பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகளுக்கு உடனடியாக உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் மாதிரி நீங்கள் செயல்படணும் என்பது சொல்லப்படுது. இப்படி செயல்பட்டிங்கன்னா சிறப்பு பலன்களாக இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் உங்கள் ராசிக்கு கிடைக்குங்க. சிறப்பு பலன்களாக பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உத்தியோகத்தில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு வேலை சுமை அதிகரிக்கும். வேலை சுமை அதிகரித்து இனிமேல் வேலையில் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு டென்ஷன் ஆகாமல் அதனை சரிவர எப்படி முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுங்கள். ஒரு விஷயம் நமக்கு எதிராக நடக்குதுன்னா அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கவலைப்படக்கூடாது. அதை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறத யோசிக்கணும். உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகரிக்குது அப்படின்ட்டு டென்ஷன் ஆகாமல் அதனை எப்படி சரி செய்தலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி செயல்படுங்க. அதுக்கு ஒரே வழி, உங்கள் கூட வேலை செய்கிறவங்க கிட்ட நிறைய அன்போடு இருங்க, உண்மையாக இருங்க. அந்த மாதிரி இருந்தீங்கனாவே எல்லா ப்ராப்ளமும் உங்களுக்கு சால்வ் ஆகும். ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கவனமாக செயல்படணும் என்பது இந்த டைம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. சொந்த தொழில் செய்பவர்கள் உங்களுடைய தொழிலை நீங்கள் விரிவுபடுத்துவது இப்போ முயற்சி பண்ணிங்கன்னா விரிவாகும். ஏன்னா நீங்கள் கேட்ட தொகையை வங்கி கடன் மூலம் பெறுவதற்கு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துங்க. இல்லை புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினச்சாலும் தாராளமாக தொடங்குங்க. இப்போ நீங்கள் தொழில் தொடங்குனீங்கன்னா உங்களுக்கு தொழில் நல்ல முறையில் நடக்கும். ஸோ தொழில் செய்பவர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்குங்க. அப்புறம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவன் தலைவிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவன் தலைவிகளுக்கு வேலை சுமை இந்த டைம் குறையும். அப்புறம் இப்போ விடுமுறை வருது அப்படிங்கிறதுனால தாய் வீட்டுக்கு செல்வது அதெல்லாம் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். உங்களுடைய கணவர் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. அதனால் தாராளமாக தாய் வீட்டுக்கு போகிறது அந்த மாதிரி நுணுக்கமான விஷயங்கள் இந்த டைம் பண்ணலாம். அப்புறம் ஃபைனலாக மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மாணவ மாணவிகள் உயர் படிப்பிற்கான முயற்சிகள் இப்போ நீங்கள் செய்யலாம். இப்போ நீங்கள் செய்தீங்கன்னா அந்த முயற்சிகள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இதோட தேக வசீகரமானது கூடும். அதனால் நீங்கள் ரொம்பவே சுறுசுறுப்போடு செயல்படணும். ஸோ உங்கள் ராசிக்கு பலன்கள்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட பலன்களை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்து அவங்களும் பயன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் ரிஷப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.